பிறர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். உலக ஆசை இன்பங்களிலிருந்து எந்த மனிதனும் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள முடியாது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் பிரவேசிக்கும் போது மாத்திரமே நாம் இந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுவோம். அவர் ஒருவரே நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வல்லவர். அவருடைய பலத்த கரம் நம்ம எல்லா உலக ஈர்ப்புகளிலிருந்தும் பிசாசின் கையிலிருந்தும் விடுவிக்கும். மறுபுறம் தங்கள் சொந்த முயற்சியினால் தப்பித்து கொள்ள முயற்சி செய்பவர்கள் விரைவில் மீண்டும் அடிமைத்தனத்திற்குள்ளாக ஈர்க்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு உணர்ச்சி மிகுந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு புகைப்பிடிப்பவர் சொன்னார், நான் புகையிலையை இனி கைவிடுவேன் என்று. பிறகு பெரும் முயற்சியால் 3 அல்லது 4 நாட்கள் தன் முடிவை கடைபிடிக்கிறார். அதன் பிறகு அவருடைய வயிறு அவரிடம், அன்புள்ள எஜமானே, எனக்கு புகைக்க வேண்டும், நல்ல உணவு, பால் மற்றும் இனிப்புகள் என்னை திருப்திப்படுத்தாது, நான் புகைக்க வேண்டும், நான் புகைக்க இயங்குகிறேன், எனக்கு புகை கொடுங்கள், புகைப்பிடிக்காமல் நான் மரித்து விடுவன் போல இருக்கிறது என்று கெஞ்சத் தொடங்கும். கடைசியில் அவர் விட்டு கொடுக்கிறார். அவர் தனது பழைய பழக்கத்திற்கு மீண்டும் இழுக்கப்படுகிறார். இதுதான் பொதுவாக நடக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்தால் மட்டுமே நாம் பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். அவர் உலகம், பிசாசு, பாவம், மரணம், நரகம் இவைகளிலிருந்து வெற்றி சிறந்தார். அவர் மூலமாக அவரால் நாம் வெற்றி பெறுகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். பலர் புகையிலைக்கு அடிமைகள் அல்ல, ஆனால் அவர்கள் இழிவான புத்தகங்களுக்கும் ஒழுக்கக்கேடான பத்திரிகைகளுக்கும் அடிமைகளாக இருக்கிறார்கள். சந்தையில் எத்தனை பெரிய எண்ணிக்கையிலான புத்தக பிரசுரங்கள் அழுக்கு நிறைந்தவளாக இருக்கின்றது. சில நேரங்களில் தலைப்புகள் கண்ணியமாகவும் கவர்ச்சியாகவும் தோன்றினாலும் அவைகளும் அசுத்தம்தான். பக்க விளைவுகள், தண்டனைகள் எல்லாம் ஒன்றுதான். இன்னும் சிலர் பணத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். எத்தனையோ பொய்களை சொல்லி அதிக பணம் சம்பாதிக்க நேர்மையற்ற செயல்களை செய்வார்கள். இன்னும் சிலர் அதிகாரத்திற்கு பேராசை கொண்டு மற்றவருடைய வாழ்க்கையே சுரண்ட ஆயத்தமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயங்களில் பிரவேசிக்கும் போது அவர் தம்முடைய வல்லமையினால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பார். என் சொந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்கிற உண்மை என்னவென்றால், ரட்சிப்பை பற்றி யாரும் என்னிடம் பேசவில்லை. ஒரு நாள் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இருதயத்தில் வந்தார். அந்த நொடியே என் கெட்ட ஆசைகள் ஒவ்வொன்றாக மறைந்தது. அவைகள் எனக்கு வெறுப்பாக மாறியது. கிறிஸ்து தாமே எனக்கு தெய்வீக காரியங்களுக்கான தீவிர பசியையும் தாகத்தையும் கொடுத்தார்.